பீஃப் பிரியாணி சாப்பிட்ட இளைஞருக்கு வாந்தி மற்றும் அலர்ஜி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் பற்றி இப்ப நாம விரிவா பார்க்கலாம். உணவகங்கள்ல வாங்கி சாப்பிடுற உணவுப் பொருட்கள்ல சில நேரங்கள்ல வாந்தி, மயக்கம், அப்புறம் உயிரிழப்புகள் கூட ஏற்படுது. அதே நேரம் கெட்டுப்போன சிக்கன் இறைச்சி, உணவுல புழு இருக்கு, இரும்பு துண்டுகள் இருக்குன்னு வாடிக்கையாளர்கள் அடிக்கடி புகார்களை கொடுத்துட்டு வரதோ, அதுக்கப்புறமா உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்கிறதோ இப்ப தொடர்கதையாகிட்டே வருது. இப்ப இந்த நிலையில பீஃப் பிரியாணி சாப்பிட்ட ஒரு நபர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அதாவது இளைஞர் பெரியசாமி என்பவர் தான் இந்த உணவு சாப்பிட்டதுனால பாதிக்கப்பட்டிருக்காரு. இவருடைய வயது 21 அப்படின்னு சொல்லப்படுது. பிழப்பு தேடி சென்னை பார்க் டவுன் ராசப்பா செட்டி தெரு பகுதியில் தங்கி அங்க இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கடையில வேலை பார்த்துட்டு வராரு. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு விடுமுறை அப்படிங்கிறதுனால மதிய சாப்பாட்டுக்கு ரத்தன் பஜார்ல இருக்கிற ஒரு பிரியாணி கடையில பீஃப் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டிருக்காரு. சாப்பிட்ட 1 மணி நேரத்துல பெரியசாமிக்கு உடல் முழுக்க அலர்ஜி ஏற்பட்டு வாந்தி, மயக்கமும் ஏற்பட்டிருக்கு. உடனடியா அவர் பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு போய் சிகிச்சையும் எடுத்திருக்கார். சிகிச்சை எடுத்த அப்புறமும் இந்த அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள் அவர் உடம்புல இருந்து கொஞ்சம் கூட குறையாததுனால இதோட சீரியஸ்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கு. அதற்கு அடுத்தபடியா ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில பெரியசாமி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கார். அங்க அவருக்கு இப்ப தீவிர சிகிச்சையும் அளிச்சிட்டு வராங்க. பையனுடைய இந்த நிலைமையை பார்த்த தாய் அமுதா கஷ்டத்துக்காக தான் பிழப்பு தேடி ஊரை விட்டு வரோம். பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து எனது மகன் இங்க தங்கி வேலை பார்த்துட்டு வரதாவும், பிரியாணி கடையில பீஃப் பிரியாணி சாப்பிட்டதுனால அலர்ஜி, வாந்தி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஒரு காசு கொடுத்து சாப்பிட்ற இடத்துல பழைய சாப்பாட்டை ஏன் கொடுக்கணும்னு சொல்லி, ஒரு சோத்துக்காக என் மகனை நான் இழக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆதங்கத்தை கேள்வியா பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க பேசினதை இப்ப நம்ம பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறதுனால போய் பேரேசில் போய் சாப்பிட்ருக்காப்புல. சாப்பிட்டதுனால அந்த சாப்பிட்ட 1 மணி நேரத்தில் மூஞ்சி கைக்கெல்லாம் வீக்கம் எடுத்து வாமிட் எடுத்து பக்கத்தில் இருந்த பக்கத்தில் மெடிக்கல் போய் ஊசி போட்டிருக்காப்புல. ஊசி போட்டு சரியாகலை. எங்கள் ஒரு பையன், இன்னொரு பையன் இங்கே பஜாரில் வேலை பார்க்குறாப்புல. அந்த பையனுக்கு கால் பண்ணி ஜிஹெச்சில் கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. அவசர வரல இருக்கிறாப்புல. வந்து கை கால் மூச்சம் வீக்க கொடுத்து எல்லாம் இன்னும் சரியாகலை. பீஃப் பிரியாணி சாப்பிட்ருக்காப்புல. அதில் வந்து சாப்பிட்டு 1 மணி நேரத்தில் இந்த மாதிரி ஆகிருக்குது. வாந்தி, மயக்கம்லாம் வந்துருக்குது. இவன் பக்கத்தில் யார்ட்டுமே சொல்லாத இவனாவே போய் ஒரு ஊசி போட்டிருக்கிறான். ஊசி போட்டு ரூமில் படுத்துருந்துருக்கிறான். சமைக்கிறவங்க சரி கிடையாது. ஏன் பழசை கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு? நல்லா புதுசாக கொடுத்தா கொடுக்கணும், விட்டுற வேண்டியதானே. எதுக்கு பழசுன்னு வந்து சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு தெரியுமா? இது பழசு புதுசுன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஏன் அவங்க அப்படி கொடுக்குறாங்க? அது தப்பு தானே.